அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை மறுமையில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் மீது உரிமை மீறுகிற, எல்லை மீறுகிற எந்த வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ரொம்ப நீதியா, ரொம்ப நேர்மையா அவரவருக்குரியதை அவரவர் அனுபவிக்கிற வகையில மறுமையை வச்சிருக்கிறான். ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றுகிற, எல்லை மீறுகிற, உரிமை பறிக்கிற பல்வேறு வாய்ப்புகள் உள்ள சூழ்நிலையில் தான் இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல நமக்குரிய உடைமைகளை, நமக்கு சொந்தமான உரிமைகளை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அர்த்தம் அதுதான். எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு இந்த பொருள் சொந்தமா இருக்குது அப்படின்னா சொந்தம்னு மட்டும் இருந்தா போதாது. நான் தான் சம்பாதிச்சேன்னு இருக்கக்கூடாது. அது நான் தான் சம்பாதிச்சேன் என்பதற்கான ரெக்கார்டு, ஆவணம். நாளைக்கு எவனா அது அபகரிச்சாமனா அதை மீட்டெடுக்கிறதுக்கு தேவையான சான்றுகள், சாட்சிகள். அதனாலதான் குர்ஆன்ல சாட்சிய சட்டம்னே சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் கடன் கூடுதல் வாங்கல் பண்ணுனா என்ன செய்யணும், அதுக்கு 2 சாட்சிகளை வச்சுக்கணும், எழுத வேண்டிய ஆட்களை வச்சு எழுதி வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உனக்குரியதான்ப்பா, அடுத்தவனுக்குள்ள நீ ஆசைப்படல, ஆனா உனக்குரியதுதான் என்பதை மற்றவர்களிடத்திலே நிரூபிப்பதற்கு சங்கடங்களோ சந்தேகங்களோ ஏற்பட்டால் உனக்குரியது என்று கிளைம் பண்ணுவதற்குரிய ஆதாரம் உங்க கையில் இருக்கணும். இல்ல அதெல்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னா நீ புலம்ப கூடாது. எவனா அது திருடிட்டு போயிட்டான் அல்லது வேற எவனா இது ஏன் சொத்து ஆட்டையை போட்டு உட்கார்ந்துட்டாமனா போனா போயிட்டு போதுன்னு இருக்கணும். ஏன் நீ தான் ஆதாரத்தை வைக்கலையே? ஆதாரம் என்பது மிக முக்கியமானது. சாட்சியங்கள் என்பது அவசியம் தேவையானது. நபிகளாருடைய வாழ்க்கையில இதே போல ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு யூதருக்கும் இடையில ஒரு நில தகராறு. கடைசியில சொத்து ரசூலுல்லாஹ்வே அந்த யூதர் கையில வாங்கி கொடுத்துட்டாங்க. முஸ்லிம் புலம்புறாரு, சஹாபி புலம்புறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு யூதனை போய் சத்தியம் பண்ண சொல்லி அவங்க கையில தூக்கி கொடுத்துட்டீங்கல, அவன் தான் பொய் சத்தியம் கூட பண்ணுவானே, எனக்கு சொந்தமானது இல்லையா? நபிகளார் அவரை கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? ஓன் சொத்துனா அதுக்கான ஆதாரத்தை நீ வச்சிருக்கியா அல்லது நீ நாள் பயன்பாட்டில் வச்சிருக்கியா? ஒரு அனுபவ பாத்தியதா இருக்குதா? எவங்கையிலே விட்டுட்டு சும்மா இவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துட்டு ஐயோ போச்சுன்னா இந்த ஐயோ போச்சுக்கு அல்லாஹ் பொறுப்பு கிடையாது பாட்டாங்கிற சொல்லலாம். அதே போலத்தான் இன்றைக்கு நமக்கு முன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறது. கடந்த 1 மாதத்திற்கு மேலாக இந்தியாவிலே நம்முடைய உரிமையாக இருக்கிற வாக்குகள், ஓட்டுகள் திருடப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி முன்வைத்தது. நம்முடைய வாக்கு திருடப்பட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இந்தியா ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு, குடியரசு நாடு, எல்லாருக்கும் அதிகாரம் படைச்ச அப்படிங்கிற எதுக்குமே அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. யாருக்கு வேணாலும் நீ ஓட்டு போட்டுக்க, ஜெயிக்க போறது நான் தான்னா அதுக்கு பிறகு தேர்தலா? யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கப்பா, ஜெயிக்க போறது நான் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு தேர்தலா? அதுக்கு பேரு வாக்கா? அதுக்கு பேரு ஜனநாயகமா? அதுக்கு பேரு குடியரசா? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒரு மண்ணுன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய உரிமைகளில், இந்த நாட்டின் உரிமைகளில் ஆக முக்கியமான உரிமை என்பது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாக்குச்சீட்டு என்கிற உரிமை தான். அதைத்தான் அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டம் தொகுத்த நேரத்தில் மிக பெருமையாக சொன்னது, இங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு. அவன் ஏழை, பணக்காரன், பெரியவன், சிறியவன், மேல் சாதி, கீழ் சாதி எந்த வேறுபாடும் இல்லாமல் வயது வந்த அத்தனை பேருமே ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்கிற அதுதான் ஆகச் சிறந்த அதிகாரம் என்று சொல்லி பெருமையா பேசினார் அம்பேத்கர். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அதுவே திருடப்படுகிறது என்றால், ஏமாற்றப்படுகிறது என்றால், நம்மையும் அறியாமல் நம்முடைய வாக்குகள் வேறொரு தளத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது என்றால் அதை சீர் செய்ய வேண்டிய, தடுத்து நிறுத்த வேண்டிய, அதுக்கு தேவையான அரண்களை, பாதுகாப்புகளை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் நமக்குத்தான் இருக்கிறது. நேற்றுக்கு வரைக்கும் திருடுனது தெரியல, ஓகே விட்டுடலாம். ஆனா இன்னைக்கு திருடுறான்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு சும்மா இருந்தா குறைந்தபட்சம் நம்முடைய வாக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா எக்கச்சக்கமா லட்சக்கணக்கில் 60 லட்சம் ஒரு மாநிலத்தில் எத்தனையோ 60 லட்சமா வாக்காளர்கள் நீக்கம் என்கிற அளவிற்கு வண்டி போய்கிட்டு இருக்குன்னா நம்ம லெவல் என்னன்னு ஓட்டு பூத்துல போய் நின்னாதான் தெரியும். அதனால குறைஞ்சபட்சம் இந்த உரிமைகளுக்காக இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது, இணையதளத்தில் வாய்ப்பு இருக்குது. அப்படியான வாய்ப்போ அறிவோ இல்லாத மக்களுக்கு பள்ளிவாசல்கள், ஜமாத்துகள், இயக்கங்கள், அமைப்புகள் ஆங்காங்கே பூத்துகள் அமைச்சு கொண்டு வா, ஆதாரம் கொண்டு வா, ஓட்டர் ஐடியை கொண்டு வா, இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்குவோம். உன் வீட்டுக்கு உன் அட்ரஸ் தான் இருக்கா, உன் வீட்டில் 10 அட்ரஸ் இருக்கா? ஏன்னா ஒரு அட்ரஸ்ல 9000 பேர் இருக்கிறான். அவ்வளவு ஓட்டுகள் ஒரே முகவரியில் இருந்து போடப்படுகிறது என்றெல்லாம் புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோட அவர் சொல்லிட்டார். குறைந்தபட்சம் நாம் இதில் விழிப்புணர்வோடு இருந்து நம்முடைய வாக்குகள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும், நமக்கு அக்கம் பக்கத்தில் அறியாமையிலே, படிப்பறிவு இல்லாமல், இது குறித்த ஞானம் இல்லாமல் யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிற வேலைகளையும் செய்து விழிப்போடு வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக.